வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் புலேந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா இலங்கையை வலியுறுத்தல். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டம் மூலம் அரசியலமைப்பிற்கு முரணல்ல என உயர் நீதிமன்றம் அறிவிப்பு. மட்டக்களப்பு சத்திருக்கொண்டான் படுகொலை தொடர்பில் உரிய விசாரணை நடத்த கோரி முறைப்பாடு. மன்னார் காற்றாலை போராட்டத்திற்கு கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக் குழுவினர் இன்று ஆதரவு. இஸ்ரேலுக்கு சென்ற ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் வலியுறுத்தல். 2026ஆம் ஆண்டுக்கான பாடப்புத்தகங்களை அச்சிட அமைச்சரவை அனுமதி. தொடர்வது முதன்மைச் செய்தி. நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு மனித உரிமைகள் பேரவையின் இலங்கையை வலியுறுத்திய இந்தியா அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு அவசியம் என சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துதல் மற்றும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளல் என்பவற்றுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கையை வலியுறுத்திய இந்தியா சகலரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் என சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. தொடக்க அமர்வில் ஆணையாளர் வால்கர் டாக்கினால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கருத்துரைத்த இந்திய பிரதிநிதி 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நாட்டை மீள்கட்டியெழுப்புவதற்கும் மக்களை மீளக்குடியமர்த்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வந்ததாக சுட்டிக்காட்டினார். அதேபோன்று 2022ஆம் ஆண்டு இலங்கை மிக தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த வேளையில் இந்தியாவினால் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பிலும் நினைவு கூர்ந்த அவர் 2024இல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டமையையும் 2025 ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமையையும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு நல்லுறவை காண்பிப்பதாக குறிப்பிட்டார். அதேவேளை இலங்கையின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தமிழ் மக்களின் அபிலாசைகளான சமத்துவம், நீதி மற்றும் கௌரவத்தை இந்தியா எப்போதுமே வலியுறுத்தி வருவதாக தெரிவித்த அவர் நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்துவதாக கூறினார். அதோடு சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க செயல்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாரிய மனித புதைகுழிகளை தோண்டி எடுத்து விசாரணை செய்வதற்கான இலங்கை அதிகாரிகளின் நடவடிக்கை மிக முக்கியமானதோடு அதனை சர்வதேச தரநிலைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள பிரித்தானியா மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை வரவேற்கும் அதேவேளை உறுதியான மற்றும் நிலையான முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தன்னிச்சையான தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள், மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்தல் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்தல் ஆகியவை குறித்த உயர்ஸ்தானிகரின் தொடர்ச்சியான கவலைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்ற சட்டங்களை ஒழிக்க பொதுமக்களுக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அடிப்படை சுதந்திரங்களை கட்டுப்படுத்த தொடர்ந்தும் அந்த சட்டத்தை பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளை மீண்டும் ஊக்குவிக்கவும் நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். எந்தவொரு நல்லிணக்கமும் பொறுப்புக்கூறலை செயல்முறையையும் உள்ளடக்கியதாகவும் விரிவானதாகவும் இருப்பது, பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டிருப்பதும், கடந்த கால பரிந்துரைகளை உருவாக்குவது மற்றும் சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்வது மிகவும் முக்கியமானதாகும். அதேவேளை மோதல்கள் தொடர்பான பாலியல் வன்முறை குறித்து உங்கள் அலுவலகத்தின் முக்கியமான பணியை முன்னெடுத்துச் செல்லவும் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகரிடம் பிரித்தானியா கூறியுள்ளது. மேலும் இந்த பிரச்சினை இலங்கையில் முன்னுரிமை பிரச்சினையாக கவனிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துவதாகவும் இந்த பிரச்சினைகளில் அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமான பணியாற்ற விருப்பம் கொண்டுள்ளதாகவும் பிரித்தானியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்கும் சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணல்ல என்ற உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் சபைக்கு அறிவித்தார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின் எந்தவொரு சரத்தும் அரசியலமைப்பின் எந்தவொரு விதிகளுக்கும் முரணானது அல்ல என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளது. சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை அறிவித்தார். இதன்படி குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். The Supreme Court has determined இதன்படி குறித்த சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் குறிப்பிட்டார். The Supreme Court has rejected the petition number SC/SD/29/2025. ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகள் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான நாடாளுமன்ற விவாதத்தை நாளை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளை முற்பகல் 11:30 முதல் பிற்பகல் 3:30 மணி வரை இந்த விவாதத்தை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழுவில் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கச்சதீவு விவகாரத்தில் அரசியல் நாடகம் ஆடாமல் பிரச்சினைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கச்சதீவுக்கு சென்று பயனில்லை என்றும் அவர் அருகம்பே மற்றும் வெலிகம பகுதிகளுக்கே செல்ல வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනාධිපතිතුමා කච්චතීවුනේ යන්න ඕනේ. ජනාධිපතිතුමා යන්න ඕනේ ආරුගම්බේටයි වැලිගමටයි. ஜனாதிபதி கச்சதீவு சென்று பயனில்லை. விஜய் சொன்னார் என்பதற்காக கச்சதீவை இந்தியாவுக்கு கைப்பற்ற முடியாது. நாம் எல்லோருக்கும் தெரியும் கச்சதீவு விவகாரத்தை கையாள்வது இந்திய மத்திய அரசாங்கம் என்று. விஜய் அல்ல, அவரை விட பெரிய தலைவர்களான எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி போன்றோருக்கே கச்சதீவு விவகாரத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. எனவே அரசியல் நாடகம் ஆடாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தாருங்கள் என்றார். දේශපාලන නාඩගම් නටන්නේ නැතුව மட்டக்களப்பு சத்திரகுண்டான் படுகொலை தொடர்பில் உரிய விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. 1990 கால பகுதிகளில் மட்டக்களப்பு சத்திரகுண்டான் பிரதேசம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வசித்த மக்களை சிறுவர்கள், பெண்கள் பாரபட்சமின்றி விசாரணை என்ற பெயரில் அழைத்து சித்திரவதைக்குட்படுத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரி கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சத்திரகுண்டான் பிரதேசத்தில் அக்காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த இராணுவ முகாம் அமைந்த பகுதி அகழ்வு செய்யப்பட்டு சம்பவம் தொடர்பான உறுதிப்படுத்தலை மேற்கொண்டு உரியவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் எனவும் முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சத்திரகுண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவினரால் இன்றைய தினம் கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயம் மற்றும் கொக்குவில் போலீஸ் நிலையம் ஆகியவற்றிலேயே முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்திரகுண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேல், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்களான தயாள கௌரி, ரகுநாதன் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர் லவகுகராசா ஆகியோர், சட்டத்தரணிகளான கமல்ராஜ், தவராஜா ஆகியோருடன் இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரிடமும் குறித்த முறைப்பாட்டினை மேற்கொண்டனர். இதற்கு முன்பாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு சென்று இது தொடர்பான முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த போதும் தலைமை போலீசாரால் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரை சந்திக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரை சந்தித்ததன் பின்னர் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரால் படுகொலை நடைபெற்ற பிரதேசத்திற்குரிய போலீஸ் நிலையமாக உள்ள கொக்குவில் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கொக்குவில் பனிச்செடி, பிள்ளையாரடி, சத்திரகுண்டான் உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 85 பெண்கள், 10 வயதுக்குட்பட்ட 42 சிறுவர்கள், 25 வயோதிபர்கள் உட்பட 186 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருந்தது. இந்த படுகொலையின் 35ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று ஆகும். தமக்கான நீதி இந்த நாட்டில்
கிடைக்கும் என நம்பிக்கை இல்லை எனவும் தமக்கு சர்வதேச நீதி பொறிமுறையின் கீழ் இதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என சதுரகுண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேல் இதன்போது வேண்டுகோள் விடுத்தார். எவ்வாறாயினும் இராணுவ முகாம் இருந்த பகுதி அகழ்வு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளதாகவும் நினைவேந்தல் குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். சத்ருகுண்டான், பனிச்சேரி, கொக்கிவில், விளாரடி ஆகிய கிராமங்களில் இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்வலப்படையினராலும் படுகொலை செய்யப்பட்டு 35வது ஆண்டு நிறைவு இன்று. அத்தோடு இன்று நாங்கள் இந்த படுகொலைக்கான நீதியை மீண்டும் எதிர்பார்த்து கொண்டு இன்று நாங்கள் இந்த சத்ருகுண்டான் முகாம் அமைந்த இடத்தில், போஸ்டவுன் இராணுவ முகாம் அமைந்த இடத்தை அகழ்வு பணி மேற்கொள்ள வேண்டும் என்று இன்று நாங்கள் மட்டக்களப்பு கொக்கிவில் போலீஸ் நிலையத்தில் ஒரு முறைப்பாட்டை செய்துள்ளோம். அந்த முறைப்பாட்டை கொக்கிவில் OAC அவர்கள் இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். எனவே இதற்கான நீதி அரசாங்கத்தில் எங்களுக்கு உள்ளூர் விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. எனவே இந்த விசாரணை ஒரு சர்வதேச ஒரு பொறிமுறைக்குள் சென்று விசாரணை செய்யப்பட வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இருந்தும் இன்று இந்த நீதிக்காக இன்று நாங்கள் இந்த எங்கள் கம்ப்ளைண்டை கொடுத்து இதற்கான நீதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளது அடிப்படை உரிமைகளையும் அவர்களது தேவைகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளினதும் அடிப்படை உரிமைகளையும் அவர்களது தேவைகளையும் வசதிகளையும் உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரினது பொறுப்பாகும் என வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இந்திய தூதரகமும் ஃபொலோ ஆய்வகமும் இணைந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தில் போஷாக்கு, ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் மற்றும் ஆரம்பகால கற்றல் குறித்து உலகளாவிய கருத்தரங்கு ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கான இணைப்பு என்னும் தலைப்பில் இன்று நடத்திய வேளையிலேயே இதனை தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து வருகை தந்த கல்வி உளவியலாளரும் சிறுவர் உரிமைகளுக்கான நிபுணருமான கலாநிதி சரண்யா ஏக்குமார் தலைமையில் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, யாழ் மாவட்ட செயலர் மா. பிரதீபன் ஆகியோரும், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், தேசிய கல்வியற் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தில் முதலீடு செய்வது தேசத்தின் பொருளாதாரத்தும் சமூக நீதிக்கும் தேசத்தை கட்டியெழுப்பதற்கும் மிகவும் முக்கியமானவை. 140 கோடிக்கும் அதிகமான மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பையும் கொண்ட நாடான இந்தியா இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை செய்துள்ளது. ஊட்டச்சத்து, கல்வி, சுகாதாரம், பாலின சமத்துவம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை இணைக்கும் பல துறை அணுகுமுறைகளை நாம் முதலீடு செய்ய வேண்டும். வடமாகாணத்தை பொறுத்த மட்டுமே வறுமை என்பது எங்களுக்கு அந்த கல்விக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. சிறுவர்கள் சமூக பிறழ்வுகள் காரணமாக சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு எல்லாமே இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதில் மிக கூடிய கவனம் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நாங்கள் நிச்சயமாக நீண்ட நோக்கிலே இதை ஆராய்ந்து இதற்கு என்ன மாதிரியான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த மாநாடு அதில் உண்மையிலே தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய இந்த வருங்கால சந்ததி மிக சரியான பாதையிலே செல்வதற்கு நாங்கள் இவ்வாறான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. சிறுவர்களுக்கான உரிமைகள் வழங்குவதை நாங்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய தேவைகள் உறுதி செய்யப்பட வேண்டும். யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இன்று இந்த சிறுவர்களுடைய தேவைப்பாடு அல்லது அவர்களுடைய வளர்ச்சி அல்லது அவர்களுடைய முயற்சியிலே நாங்கள் அனைவரும் கைகோர்த்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவைப்பாட்டில் இருக்கின்றோம். சூழலுக்கு தக்க வகையிலே நாங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டிய தலையாய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளைகளை ஆற்றுப்படுத்த வேண்டிய நல்ல கைங்கரியங்களை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் எங்களுடைய இந்த மாவட்டத்திலே ஒரு ஆற்றுப்படுத்தப்பட்ட அல்லது வளப்படுத்தப்பட்ட ஒரு எதிர்கால இளம் சந்ததியை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி இஷ்யூஸ் இருக்கு, படிக்கிறது ஞாபகத்துல இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. தனியாவே இருக்க விருப்பப்படுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தா பிடிக்கல. ஸ்கூலுக்கு தினம் தினம் போறது ஒரு பெரிய கஷ்டம்.
சின்ன வயசுலயே சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க பார்க்கக்கூடிய டிக்டாக் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இது அவ்வளவுமே 30 செகண்ட், 45 செகண்ட், ஒரு நிமிஷம், அடுத்தது 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 அடுத்தது. அப்ப இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்து பழகிய குழந்தைகளுக்கு அரை மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்புல உட்கார முடியாது. உங்களால ஒரு நிமிஷத்துல பாடம் நடத்த முடியுமா? அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது கஷ்டமா போகும். ஒரு குழந்தைக்கு ஒரு நாளையில் 1 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் டைம் இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட வீடியோ கேம்ஸ் விளையாடவே கூடாது. வீடியோ கேம்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு கேமுக்கு ஒரு குழந்தையை எந்த இடத்துல ஜெயிக்க விடணும், எந்த இடத்துல தோக்க விடணும், என்ன செய்தால் இந்த கேம் அடிக்ஷனா மாறும்னு இந்த கேமிங் கம்பெனிஸுக்கு தெரியும். காலையில் 8 மணிக்கு அந்த குழந்தை விளையாண்டா எப்படி விளையாடுறான், ராத்திரி 8 மணிக்கு விளையாண்டா எப்படி விளையாடுறான், அந்த கேமுக்கு தெரியும். பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்துதான் குழந்தைகளை வளர்க்க முடியும். மன்னார் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்திற்கு கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக் குழுவினர் இன்று ஆதரவு வழங்கியுள்ளனர். மன்னார் காற்றாலைக்கு எதிராக 38வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க காற்றாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் நடத்தப்படும் என காலிமுகத்திடல் போராட்ட அருட்தந்தை ஜீவந்தி பேரிஸ் தெரிவித்துள்ளார். மன்னாரில் காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கென்னிய மணல் அகழ்வுக்கு எதிராக இன்னும் 38வது நாளாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு நாளாந்தம் ஒவ்வொரு கிராமங்களையும் சேர்ந்த மக்களும் வர்த்தகர்களும் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர். அதற்கமைய இன்று மன்னார் மாவட்ட சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கத்தினர் முழுமையாக கடைகளை மூடி போராட்டத்தில் பங்கேற்றனர். அதுடன் கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் மற்றும் காலிமுகத்திடல் போராட்ட குழுவினர் பௌத்த மத குரு ஆகியோர் கொழும்பில் இருந்து வருகை தந்து போராட்டத்தில் பங்கேற்று தமது ஆதரவை தெரிவித்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் மக்களின் போராட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகம் முன்பாக பிற்பகல் 2 மணிக்கு பாரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். எங்கட மன்னார்ல நடக்கிற பிரச்சனைகளை மன்னார்ல மட்டுமல்ல இல்லாமல் தெற்கு பகுதியிலையும் மற்ற சிங்கள மக்கள் வாழ்ற பிரதேசங்களையும் இதை கொண்டு போய் இந்த போராட்டத்துக்கு ஒரு வலு சேர்க்கிற நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு நிகழ்வு கண்முன்னே நடந்து கொண்டிருப்பது பேரழிவாகும். கனிமண் அகழ்விலும் காற்றாலையினாலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீவு இப்பொழுது காணாமல் போய்கொண்டிருக்கின்றன. மீன்வளம் அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். மக்களுக்கு நீதி தான் முக்கியம். அம்பலாங்குடையில் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை ஹீனட்டே பிரதேச வீதியில் இன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்தவர்களால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். தானியங்கி நுண் நீர்ப்பாசனத்தில் செய்கை பண்ணப்பட்ட கத்தரி செய்கையின் அறுவடை விழா கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இன்று இடம்பெற்றது. விவசாய பீடத்தின் சேவையை சமூகத்திற்கு வழங்கும் பொருட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீட சமுதாய மேம்பாட்டுக்குழுவின் ஏற்பாட்டில் தானியங்கி நுண் நீர்ப்பாசனத்தில் செய்கை பண்ணப்பட்ட கத்தரி செய்கையின் அறுவடை விழா இன்று கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் கோபிப்பிரியன் விவசாய வயலில் இடம்பெற்றது. விவசாய பீட பீடாதிபதி பகீரதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக ஜப்பான் நாட்டு பேராசிரியர் ரோஷு ரமிஸ்கானா, இரணிமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளன தலைவர் சி சிவமோகன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் விரிவுரையாளர்கள், விவசாய பீட பண்ணை முகாமையாளர், கிராம சேவையாளர், அபிவிருத்தி உத்தியோகஸ்தர், விவசாயிகள், பாடசாலை மாணவர்கள் என பலர் பங்கேற்றனர். அம்பாறை பெரிய நீலாவணை விஷ்ணு மகாவித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர்.
அம்பாறை பெரிய நீலாவணை விஷ்ணு மகா வித்தியாலயத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வித்தியாலய அதிபர் ஏ லாரன்ஸ் தலைமையில் பெரிய நீலாவணை கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தினரால் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களும் இதன் போது கௌரவிக்கப்பட்டனர். பூண்டுலோயாவில் 10 முச்சக்கர வண்டிகளுடன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை பொருத்தி கொண்டு சுற்றுலாவிற்கு வந்த 10 முச்சக்கர வண்டிகளை பறிமுதல் செய்து அதன் சாரதிகள் கைது செய்து பின்னர் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக பூண்டுலோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுகத் விஜயசுந்தர் தெரிவித்தார். நேற்று மாலை கம்பளை பூண்டுலோயா பிரதான வீதியில் சம்பந்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் கம்பளையைச் சேர்ந்த இளைஞர் குழு ஒன்று சுற்றுலாவிற்கு வருவதாக கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து முச்சக்கர வண்டிகளை சோதனை செய்து அதன் சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் தற்போது போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட 10 முச்சக்கர வண்டிகளும் நுரேலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் ஜனக பண்டாரவிடம் பரிசோதனைக்காக காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளரின் முடிவின்படி நவீன வடிவமைப்பில் தயாரிக்கப்பட்டு விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வகையில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை கொண்டுள்ளது எனவும் கூடுதலான மின் விளக்குகள் பொருத்துதல் மற்றும் வீதிக்கு தகுதியற்ற நிலையில் வாகனம் ஓட்டுதல் போன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் முச்சக்கர வண்டிகளின் சாரதிகள் மீது நாவலப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பூண்டுலோயா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை பரிசோதகர் சுகத் விஜயசுந்தர மேலும் தெரிவித்தார். கம்பளை முஸ்லிம் பாடசாலைக்கு மின்சார இணைப்பு வழங்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. 5 வருடங்களுக்கு மேலாக புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பாடசாலை கட்டிட தொகுதிக்கு மின்சார இணைப்பு வழங்கப்படாமையினால் நூலகம், விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்பன பயன்படுத்த முடியாமையினாலும் பாடசாலை மாணவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றதை கண்டறிந்த கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபஷ்மின் ஷரீப் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கம்பளை மின்சார சபைக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபஷ்மின் ஷரீப் கம்பளை முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் நிலவும் குறை நிறைகளை கண்டறிவதற்காக கள விஜயம் மேற்கொண்டார். இதன்போது அங்கு நேரில் சென்று பாடசாலையின் அதிபர் NMF நஜீமாவை சந்தித்து பாடசாலையில் நிலவும் நிறை குறைகளை கேட்டறிந்தார். இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபஷ்மீர் ஷரீப் தொலைபேசியின் மூலம் கம்பளை மின்சார சபையின் பொறியியலாளரிடம் உடனடியாக உரையாடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்தார். அதேபோல் பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைகள், பௌதிக வள பற்றாக்குறைகள் போன்ற விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன. இவற்றை படிப்படியான முறையில் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். இதில் பாடசாலை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள், கம்பளை நகரசபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் பகுதியில் தனியார் காணியிலிருந்து மிதிவடி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சேதுநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் செல்வநகர் பகுதியில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான வெற்றுக்காணியிலிருந்து மிதிவடி ஒன்று இன்று கண்டறியப்பட்டுள்ளதாக சேதுநுவர போலீசார் தெரிவித்தனர். மாடு மேய்ப்பதற்காக சென்ற ஒருவர் மிதிவடி இருப்பதைக் கண்டு சேருநுவர போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். போலீசார், கிராம உத்தியோகஸ்தர், மிதிவடி அகற்றும் பிரிவினர் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டனர். மிதிவடி காணப்பட்ட இடத்திற்கு அருகே இடத்தில் போர்க்காலத்தில் இராணுவ முகாம் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி குறுக்கு வீதியில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்திருந்த காணியிலிருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளன. குறித்த காணியில் ஆயுதங்கள் இருப்பதாக புலனறுவை இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய ஏறாவூர் நீதிமன்ற உத்தரவை பெற்று போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து இன்று ஏறாவூர் போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாத் லியனகே தலைமையில் அகழ்வு பணியை முன்னெடுத்தனர். இதன்போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் வாளியொன்றினில் இருந்து 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன.
இஸ்ரேலுக்கு சென்ற ஊடகவியலாளர்கள் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சார்பாக ஊடகவியலாளர்கள் சிலர் இஸ்ரேலுக்கு சென்ற விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஊடகவியலாளருக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இஸ்ரேல் நடக்கப்பட்டதாகவும் அங்கே அரசாங்கம் சார்பாக உத்தியோகத்தர்கள் போன சம்பந்தமாக சொன்ன பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கௌஷால் ஆரரத்ன அவர்கள் அது அவங்களுடைய தனிப்பட்ட பயணம் என்று சொன்னார்கள். காசாவில் மனிதாபிமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் செய்த மனிதாபிமான நடவடிக்கை என்ன? 367 குழந்தைகள் இறந்துள்ளார்கள். மன்னிக்கவும், 367 மக்கள் இறந்துள்ளார்கள். அதில் 131 குழந்தைகள். இதுதான் அவர்கள் பொதுமக்கள், வேற யாருமல்லை. காசாவை நாங்கள் மீட்கப் போகின்றோம், காசாவை கிரேட்டர் இஸ்ரேலில் கொண்டு வரப் போகின்றோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு போகின்ற இந்த நடவடிக்கையை முழு உலகமே கண்டித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இங்கே இந்த அரசாங்கம் தங்களுடைய அமைச்சர் இருப்பவர்கள், ஸ்ரீலங்கா போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் இருப்பவர்கள், கொத்தலாவல அந்த யூனிவர்சிட்டியில் இருப்பவர்கள், முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் அங்கே போயிருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்று முழு நாடும் அதுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது அவர்கள் சார்பாகவும் சில நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று. உலகிலே யாரும் நினைக்க முடியாத அளவுக்கு மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் இஸ்ரேல் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். இன்று நாங்கள் இஸ்ரேலினுடைய மிக மோசமான நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இருக்கிற அத்தனை நாடுகளுமே இன்று அவர்களை கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயற்பாடு பச்சிளம் குழந்தைகளை பாலவர்களை கொலை செய்வதும் கட்டிடங்களை குண்டுபடுவதும் உலகத்திலே யாரும் சிந்திக்க முடியாத ஒரு மனிதாபிமானமற்ற மிக கேவலமான மிருகத்தனமான முறையிலே இன்று அந்த இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு அரசு மக்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. நாளான கட்டடங்களை உடைத்து மக்கள் உணவுக்காக வரிசையிலே போலியிலே நிற்கின்ற போது அந்த வரிசைகளிலே குண்டுகளை வீசி மக்களை அழிக்கின்ற மிக கேவலமான மோசமான ஒரு இனம்தான் இஸ்ரவேலர்கள் என்று உலகம் முழுவதுமே என்று பேசிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்று அவர்களுக்கு கதவுகளை திறந்திருக்கிறோம். அது உண்மையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பொத்துவிலே கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கிறார்கள். உண்மையிலே பாதுகாப்பு துறையை கட்டி வளர்க்க வேண்டும், போதைப் பொருளை உழைக்க வேண்டும், பாதாள உலகோஷ்டிகளை அழிக்க வேண்டும், நாட்டை ஒரு பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் கௌரவ எங்களுடைய பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுடைய மட்டக்களப்புக்கு அண்மையிலே நீங்கள் மிக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாங்கள் வரவேற்கின்றோம். குறிப்பாக போதைப் பொருளை தடுப்பதிலே பாவனையை தடுப்பதில் நீங்கள் எடுத்து வருகின்ற தலைமைத்துவத்துக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஆனால் இந்த இஸ்ரேல் இஷ்யூ நாளாந்தம் மோசமாகிக் கொண்டு போகிறது. குறிப்பாக பொத்துவிலே சாதாரண பொதுமக்களோடு இங்கு வந்திருக்கின்ற டூரிஸ்ட் சண்டை பிடிக்கிறார்கள். அவர்களோடு வேணுமென்றே சண்டைக்கு போகிறார்கள். நேற்று முன்தினம் கூட கௌரவ அமைச்சர் அவர்களே நான் ஃபேஸ்புக் எழுதிய சில இந்த இதுகளை பார்த்து வீடியோக்களை பார்த்தேன். அவர்கள் எந்த ஒரு ஹெல்மெட்டும் அணிவதில்லை. அவர்கள் வீதிகளிலே மோட்டார் சைக்கிள்களிலே மிக சாதாரணமாக திரிகிறார்கள். அவர்களுக்கு சட்டம் எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் அறியவில்லை. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த ராஜித சேனாரட்ன இன்று சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிணை உத்தரவு வழங்கப்பட்டது. ராஜித சேனாரட்னவை 20,000 ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணை மற்றும் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட ராஜித சேனாரட்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி காலை முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்.
புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று கடற்படை தளபதியை சந்தித்துள்ளார். நாட்டின் 37வது போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகுடவி கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் சந்தித்துள்ளார். கடற்படை தலைமையகத்திற்கு சென்ற போலீஸ் மா அதிபரை மேற்கு கடற்கரை கட்டளை தளபதி ரியல் அட்மிரல் ஜெகத்குமார் வரவேற்றார். போலீஸ் மா அதிபருக்கு பாரம்பரிய கடற்படை மரியாதை அளிக்கப்பட்ட பின்னர் கடற்படை மேலாண்மை வாரியத்தை அறிமுகப்படுத்தினார். 37வது போலீஸ் மா அதிபராக கடந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நியமிக்கப்பட்ட பின்னர் கடற்படை தலைமையகத்திற்கு மேற்கொண்ட முதல் அதிகாரப்பூர்வ விஜயம் இதுவாகும். இதன்போது கடற்படை தளபதியும் போலீஸ் மா அதிபரும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தினர். புதிய பதவியின் எதிர்கால பணிகளுக்கு கடற்படை தளபதி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதிக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் நினைவு பரிசு பொருட்கள் பரிமாறப்பட்டன. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணை பகுதியில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணை சிட்டிவேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக நேற்றிரவு 7:30 மணியளவில் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வரணி மாசேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொடிகாமம் பெரத்துத்துறை வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை ஆலயத்திற்கு முன்பாக இனம் தெரியாத இளைஞர் குழு தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் படுகாயமடைந்த இளைஞன் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய இளைஞர் குழு தப்பிச் சென்ற நிலையில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் மீது ஹயஸ் வாகனத்தில் வந்த இருவர் வாழ் தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த யாழ் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான இளைஞர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு தரப்பினருக்கும் இடையே காணப்பட்ட முற்பகையை வாழ்வெட்டு சம்பவத்திற்கு காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மூதூர் அல்தாஜ் மகாவித்தியாலயத்தில் கண்காட்சி இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருகோணமலை மூதூர் ஜின்னா நகர் அல்தாஜ் மகாவித்தியாலயத்தின் 65வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கைப்பணி வரலாறு மற்றும் சித்திர கண்காட்சி பாடசாலை முதல்வர் MM நௌஃபிக் தலைமையில் இன்று நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், கண்டுபிடிப்புகள் மற்றும் நமது பாவனையிலிருந்து மரபிப்போன உபகரணங்கள் என்பன பார்வைகளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கண்காட்சியை பார்வையிட அயல் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் வருகை தந்ததையும் காண முடிந்தது. கண்காட்சியானது ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர்களின் ஒத்துழைப்புகளோடு மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் ஒரு வாரத்தில் பல வர்த்தக நிலையங்களில் திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட A9 வீதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள், உதயநகர் மற்றும் விவேகானந்த நகரில் உள்ள பல வர்த்தக நிலையங்களிலும் திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. A9 வீதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நள்ளிரவு வேளையில் கடையின் முன் பகுதி கதவை உடைத்து சுமார் 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. இந்த களவு பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. உதயநகர் பகுதியில் 3 திருடர்கள் முகமூடி அணிந்தவாறு வீட்டை சுற்றி பார்க்கும் காட்சி பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனர்த்த நிவாரண சேவைகள் பிரிவில் கடமையாற்றிய உத்தியோகஸ்தர்களின் சேவை நலன் பாராட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தில் கடமையாற்றி இடமாற்றம் பெற்றுச் செல்லும் உத்தியோகஸ்தர்களின் சேவை நலன் பாராட்டும் நிகழ்வு இன்று சிறப்பாக நடைபெற்றது. மாவட்டத்தில் அனர்த்த நிவாரண சேவைகள் நிலைய உத்தியோகஸ்தர்களின் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில்
பழைய மாவட்ட செயலக கட்டிட தொகுதியில் நிகழ்வுகள் இடம்பெற்றது. இடமாற்றம் பெற்று செல்லும் உத்தியோகஸ்தர்களின் சேவை நலனை பாராட்டி நினைவுச் சின்னங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசு அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவனும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தார். கண்டி மடவளையை அழகான பிரதேசமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதம்பர பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பசுமையான பிரதேசங்களை உருவாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் மடவளையில் குப்பைகள் கழிவுகள் போடும் பலத்தொற்று ஓயா கால்வாய் நடைபாதைகள் மற்றும் நகரில் உள்ள வடிகான்களை சுத்தம் செய்து அழகான பிரதேசமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதம்பர பிரதேச சபையின் தவிசாளர் எச்.எம். நிஹால்ஹேர தெரிவித்துள்ளார். மடவளை வைஎம்ஏயின் கிளையினால் நடத்தப்பட்ட இரத்த தான நிகழ்வில் கலந்து கொண்டு பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் தவிசாளர் எச்.எம். நிஹால்ஹேரத் மடவளை மதினா தேசிய பாடசாலையின் அருகாமையில் செல்லும் பலத்தொட்டு ஓயா கால்வாயினை பார்வையிட்ட போது தவிசாளர் இவ்வாறு தெரிவித்தார். இதில் அரசு நிறுவனங்கள் பொதுமக்கள் இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதன்போது பாதம்பர பிரதேச சபையின் உறுப்பினர் ரினோஸ் ஃபாரூக், ஜே.எச். ரஹமான் ஆகியோருடன் மடவளையின் வையமே கிளை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். எல்ல வெள்ளவாய விபத்து பேருந்து சாரதியின் அலட்சியத்தினால் ஏற்பட்டதாக போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். எல்ல வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்து பேருந்து சாரதியின் அலட்சியத்தால் ஏற்பட்டதாக போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிபர் இந்திக ஹபுகொட தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி பள்ளத்தாக்கில் வீழ்ந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கடந்த 4ஆம் திகதி இரவு தங்காலை நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஏற்றிச் சென்ற பேருந்து சுற்றுலா சென்று திரும்பிய போது எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் 24வது மைல்கல் பகுதியில் உள்ள பள்ளத்தாக்கில் வீழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்தது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 17 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் பதுளை மற்றும் பண்டாரவளைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் நியமிக்கப்பட்ட போலீஸ் குழுவினால் விசேட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மூலஸ்தான போலீஸ் பரீட்சகரும் சහ ස්ථානාධිපතිවරුන්ටත් කොට්ටාස රථ වාහන ස්ථානාධිපතිවරුන් අතුරු 2026ஆம் ஆண்டுக்கான பாடப்புத்தகங்களை அச்சிட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 366 பாடப்புத்தகங்களுக்கான 27.12 மில்லியன் பிரதிநிதி அச்சிடப்பட வேண்டியுள்ளது. அதற்கமைய தேசிய போட்டி விலை மனு முறையை கடைபிடித்து விலை மனுக்கள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 29 நிறுவனங்கள் விலை மனுக்களை சமர்ப்பித்துள்ளன. உயர்மட்ட பெருக்கலை குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக 3491.47 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த 29 நிறுவனங்கள் மூலம் 366 பாடப்புத்தகங்களில் 25.49 மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கு பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. වර්ෂය සඳහා අවශ්‍ය පාසැල් පෙළපොත් මුද්‍රණය කිරීම 2020 වර්ෂය සඳහා අවශ්‍ය පාසැල් පෙළපොත් මොඩියුල ප්‍රමාණය 40ක් රජයේ මුද්‍රණ නීතිගත සංස්ථාව වෙතින් මුද්‍රණය කර ගැනීම සඳහා 2025 6/16 දින අනුමැතිය ලබා දීලා තියෙනවා. ඊට අමතරව තවත් පෙළපොත් මොඩියුල වර්ග 366කින් 2026 நிதியாண்டுக்கான வரைவு ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு ஒப்புதலுக்காக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரால் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்குமாக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு கடந்த ஜூலை 1ஆம் தேதியன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூல வரைவுக்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.